ஒசூர் மாநகராட்சி 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை ஒசூர் மாநகர மேயர் சத்யா நேற்று சமர்ப்பித்தார். அதில் வருவாய் ரூபாய் 549.43 கோடியாகவும், செலவினங்கள் ரூபாய் 548.32 கோடியாகவும், உபரி வருவாய் ரூபாய் 1.12 கோடி இருக்கும் என தெரிவித்தார். ஒசூர் மாநகராட்சி அண்ணா கூட்ட அரங்கில் நேற்று நிதிநிலை அறிக்கையை ஒசூர் மாநகர மேயர் சத்யா வாசித்தார். இந்த கூட்டத்திற்கு மாநகர துணை மேயர் ஆனந்தையா, ஆணையார் முகமது ஷபீர் ஆலம், வரி விதிப்பு குழு தலைவர் சென்னீரப்பா ஆகியோர் முன்னிலையில் இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டது. அதில் மாநகர மேயர் சத்யா கூறியது: ஒசூர் மாநகராட்சியில் 2026-27 நிதிநிலை அறிக்கையில் ஒசூர் மாநகராட்சியில் புதிய சாலைகள் அமைக்க ரூபாய் 81 கோடி, சாலை சீரமைக்க ரூபாய் 50 லட்சம், நடைபாதை அமைக்க ரூபாய் 2 கோடி, ஒசூர் மாநகராட்சியில் தெரு விளக்குகள் அமைக்க ரூபாய் 3 கோடி, சாலைக்கு நடுவில் தடுப்புகள் அமைக்க ரூபாய் 2.8 கோடி, பழைய பூங்காக்களை மேம்படுத்த ரூபாய் 2 கோடி, புதிய பூங்காக்கள் அமைக்க ரூபாய் 2 கோடி, அலுவலக கட்டடங்கள் ரூபாய் 3.50 கோடி, விளையாட்டு மைதானம் ரூபாய் 8 கோடி, ராமநாயக்கன் ஏரி உள் விளையாட்டு அரங்கு ரூபாய் 40 லட்சம், மிதக்கும் சூரிய மின்சக்தி வளாகம் ரூபாய் 40 லட்சம், மயனம் மேம்படுத்த ரூபாய் 1 கோடி, சாலைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த ரூபாய் 40 லட்சம், பெயர் பலகை வைக்க ரூபாய் 1 கோடி உள்ளிட்ட பல பணிகள் நடைபெற உள்ளது என கூறினார். நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் முன்பாக ஒசூர் மாநகர கூட்டத்தில் நடைபெற்ற விவாதம். சத்யா, மேயர். ஒசூர் மாநகர கூட்டம் தொடங்கியவுடன் உயிரிழந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணுவிற்கு இரங்கல் தீர்மானம் வாசித்தார். 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வருகின்ற கோடை காலத்தை சமாளித்த ரூபாய் 52 கோடியில் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைக்கவும் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற உள்ளது. ஒசூரில் பேருந்து நிலையம் அருகில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகத்திற்கு முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி பெயர் வைக்கப்படும். மாதேஸ்வரன், திமுக. ஒசூரில் உள்ள வணிக வளாகங்களில் பெயர் பலகையில் முதலில் தமிழில் பெயர் பலகை வைக்கவும், அடுத்ததாக ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைக்க உத்தரவிட வேண்டும். ஜப்பான் நாட்டு நிதியுதவியுடன் ரூபாய் 8000 கோடியில் கொண்டுவர உள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மத்திய அரசின் அனுமதி வழங்காமல் காலதாமதம் செய்து வருவதால் ஒசூர் மாநகராட்சியில் குடிநீர் திட்டம் நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது. 45 வார்டுகளில் 13 வார்டுகளுக்கு மட்டுமே தற்பொழுது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. முகமது ஷபீர் ஆலம், மாநகராட்சி ஆணையர். ஒசூர் மாநகராட்சிக்கு 52 MLD தண்ணீர் தேவை. ஆனால் 13 MLD மட்டும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வருகிறது. மேலும் 18 MLD குடிநீர் ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெறப்பட்டு சமாளித்து வருகின்றோம். ஒசூர் மாநகராட்சியில் 598 ஆழ்துளை கிணறுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்திராணி, காங்கிரஸ். குடிநீர் 6 முதல் 9 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வருகிறது. 3 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும். நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னீரப்பா, திமுக. மூக்கண்டப்பள்ளியில் பச்சையம்மன் சில்க்ஸ் கடைக்கு புதிய வணிக வளாகம் ரூபாய் 100 கோடியில் கட்ட முடிவு செய்து காலி மனைக்கு வரியை செலுத்தியுள்ளார். மேலும் கட்டடம் கட்டுவதற்கு வரியாக ரூபாய் 1.38 கோடி கட்டுவதற்கு தயாராக இருந்தார். அப்பொழுது மாநகராட்சி அலுவலர் பிரபாகர் தூண்டுதல் பேரில் அந்த நிறுவனத்திற்கு 56 லட்சம் அபராதம் விதித்தால் மாநகராட்சிக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. பிரபாகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அபராத தொகையை ரத்து செய்து கட்டடம் கட்ட அனுமதி அளிக்க வேண்டும். அதேபோன்று 21வது வார்டு அதிமுக கவுன்சிலர் மஞ்சுநாத் அவர்கள் தெரிவிக்கையில், இந்த 4.5 ஆண்டு காலமாக கொத்தூர் பகுதியில் சாலை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருவதாகவும், எனக்கு ஓட்டளித்த மக்கள் என்னை தினம்தோறும் வந்து கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறது என செய்வது அறியாமல் இருந்து வருகிறேன் என எங்கள் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு லேஅவுட்டுகளுக்கு மாநகராட்சி துணை போய் அந்த பகுதிக்கு சாலைகள் அமைத்து தருகிறார்கள். ஆனால் எங்கள் பகுதிக்கு சாலைகள் அமைப்பதில் மெத்தனம் காட்டுகிறது. இந்நாள் வரைக்கும் பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எனவும் அவர் மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவித்தார். அப்போது நடவடிக்கை எடுப்பதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 1வது வார்டு அசோக் ரெட்டி, அதிமுக. திமுக கவுன்சிலர்கள் வார்டுக்கு தேவையான பணிகளை செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் அதிமுக கவுன்சிலர் வார்டுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றார். அப்பொழுது திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
சத்யா, மேயர், திமுக கவுன்சிலர்களுக்கு தேவையான பணிகளை செய்ய மனு அளித்துள்ளனர். அதிமுக கவுன்சிலர்களும் பணிகளை செய்ய மனு அளித்தால் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றி தரப்படும் என்றார். அதன் பிறகு திமுக அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் நிறுத்தினர். ராதா ஞானசேகரன், திமுக, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வாங்க தமிழ்நாடு கிராம வங்கிக்கு செல்ல வேண்டியுள்ளது. அந்த வங்கி மாடியில் உள்ளதால் மாற்றுத்திறனாளிகளால் மாடிக்கு செல்ல முடியவில்லை. வங்கிக்கு லிஃப்ட் வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட வேண்டும் என கூறினார். ஆனந்தையா, துணை மேயர், ஒசூரில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பள்ளம் தோண்டும் போது குடிநீர் குழாய் இணைப்புகளை துண்டித்து விடுகின்றனர். இதனால் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் மாநகராட்சி கூட்டத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.